அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஹிஜ்ரத்துக்கு சென்று மதீனாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்களாக மக்காவை பிரிந்து, தாய் மண்ணை பிரிந்து மிகுந்த ஏக்கத்தோடு பத்ர் யுத்தம், உஹத் யுத்தம், கந்தக் யுத்தம் என்று தொடர் யுத்தங்கள், மிகப்பெரிய மனது வருத்தங்கள், பல சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே உம்ராவை செய்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு, மகத்தான எண்ணத்தோடு மக்காவை நோக்கி புறப்பட்டு வரக்கூடிய சமயத்திலே மக்காவாசிகள், குறைஷிகள், குப்பார்கள் இந்த உம்ராவுக்கு இவர்களை வருவதை தடுக்க வேண்டும், இந்த முஹம்மதை தடுக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையில மிகப்பெரிய எதிரி கூட்ட தயார்படுத்தி இருக்கக்கூடிய நேரத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமாதான ஒப்பந்தத்திற்கு இருவருமாக சேர்ந்து வருகின்றார்கள். அந்த சமாதானம் ஒப்பந்தம் ஏற்பட்ட இடம் இந்த ஹுதைபியா. அந்த இடத்தில் தான் நாம் இருக்கின்றோம். சுருக்கமாக நான் இந்த ஒப்பந்தத்தை சொல்கின்றேன். இந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்சம் என்னவென்றால், இந்த வருஷம் யாரும் மக்காவுக்குள் நுழையவே கூடாது அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுகிறார்கள். எல்லோரும் ஆசையா வர்றாங்க. நம்மளாம் இன்னைக்கு ஹரமுக்கு ஆசையா வர்றோம். இந்த வருஷம் உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சில பேர் விசா கிடைக்கல, விசாவை நிப்பாட்டி விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது பதறுகிறோம். அந்த டிராவல்ஸை போய் அடிக்கணும், அவற்றை போய் திட்டணும், கேட்கணும் என்று உண்மையை விளங்காமல் பேசும் பொழுது, சஹாபாக்கள் தாய் மண்ணை நோக்கி வரும் பொழுது தடுக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் எந்த மாதிரியான உணர்ச்சி பெருக்கில் இருந்திருப்பார்கள். எல்லா சஹாபாக்களும் பொங்கும் பொழுது அவர்கள் எவ்வளவு பொங்கினாலும் ஒரு விஷயத்திற்கு கட்டுப்பட்டு வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க கட்டுப்படுங்கன்னு சொன்ன உடனே கட்டுப்பட்டு நிற்கிறாங்க. ஆனால் அந்த ஒப்பந்தத்தின் முதலாவது அம்சமே, இந்த வருஷம் நீங்க யாரும் மக்காவிற்குள் நுழையக்கூடாது. நம்பர் 1, திரும்பி விட வேண்டும். இரண்டாவது விஷயம், அடுத்த வருஷம் நீங்க உம்ராவுக்கு வரலாம், 3 நாட்கள் மாத்திரம் இருக்கலாம். இன்னைக்கு நம்ம ஜாலியா 10 நாள் 15 நாள் என்று உலா வருகின்றோமே முஸ்லிம்களாக இருந்து கொண்டு. இதற்கெல்லாம் அச்சாரமிட்டது அந்த ஹுதைபியா தான். லாஸ்ட்ல அந்த பாயிண்ட்க்கு வர்றேன். அப்ப ரெண்டாவது விஷயம், நீங்க அடுத்த வருஷம் வரலாம். மூன்றாவது முக்கியமான அம்சம், 10 வருஷம், இனி 10 வருஷம் நமக்குள் எந்த யுத்தமும் கிடையாது, மக்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இதெல்லாம் மையப்படுத்தா சலாசலம் எப்பொழுதும் அமைதியை விரும்புவார்கள். சலாசலம் இஸ்லாம் அமைதியை விரும்பும், இஸ்லாம் நியாயத்தை விரும்பும், இஸ்லாம் உலக ஒற்றுமையை விரும்பும், இஸ்லாம் ஒருபோதும் உயிர் சேதாரத்தை விரும்பாது, பொருளாதார சேதாரத்தை விரும்பாது என்கிற அடிப்படையும் இந்த ஹுதைபியாவில் இருக்கிறது. 10 ஆண்டுகள் இனி யுத்தமே கிடையாது என்று சொன்ன போது சலாசலம் அதற்கும் ஒப்புக்கொண்டார்கள். அடுத்து ஒரு அபாயமான ஒரு குண்டை தூக்கி போட்டார்கள். என்ன தெரியுமா? இனி குறைஷி முஸ்லிம்கள்ட்ட இருந்து குறைஷி இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு யாராவது யாரை வேணா சேர்த்துக்கலாம். சேகர முஹம்மது சலாசலம் அவர்கள் டீம்ல சேர்றவங்க சேர்ந்துக்கிடுங்க, குறைஷிகள் டீம்ல சேர்றவங்க சேர்ந்துக்கிடுங்க. இந்த ஒப்பந்தம் நிறைவான பிறகு குறைஷிகள்ட்ட இருந்து யாராவது ஒருவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிக்கு சென்று விட்டால் நான் உடனடியாக நீங்க திரும்பி அனுப்பிடணும், உடனடியாக நீங்க திரும்பி அனுப்பிடணும். அதே நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்திலிருந்து யாராவது ஒருத்தர் இங்க வந்துட்டா, குறைஷி இடத்துல வந்துட்டா, நாங்க என்ன செய்ய மாட்டோம், திரும்ப அனுப்பவே மாட்டோம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுதும் பொறுமையாக ஓகே பண்ணிட்டாங்க, ஓகே அப்படின்ட்டாங்க. அந்த நேரத்தில் நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவம், அபூ ஜந்தல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஜந்தல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விலங்குகளோடு ஓடி வருகிறார்கள். ஒப்பந்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதும் பொழுது அந்த சுஹைல் சொல்கிறார், அர் ரஹ்மான் என்றால் யார் என்று எங்களுக்கு தெரியாது, அதை அழித்து விடுங்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் முஹம்மது பின் அப்துல்லா, அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் என்றால் அப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, அதையும் அழித்து விடுங்கள் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது பின் அப்துல்லா என்று போடுங்கள்னு போட்டாங்க. நீ நபின்னு ஏத்துக்கிட்டாலும் சரி, நீ என்னை மறுத்தாலும் சரி, நான் நபி தான், இருந்தாலும் அழிச்சுக்கிறேன், அதையும் அழிச்சுக்கிட்டாங்க. அபூ ஜந்தல் விலங்கோடி வந்து நிற்கிறாங்க. நான் ஒரு முஸ்லிம், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது சுஹைல் சொன்னார், நம்ம ஒப்பந்தத்தில் முதலாவது அமலாவது அபூ ஜந்தல் விஷயத்தில் தான், அபூ ஜந்தலை எங்களிடம் திரும்ப அனுப்பிவிடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்பதானே ஒப்பந்தம் நடக்குது, இன்னும் கையெழுத்து போட்டு முடியலையே, இப்பதானே ஒப்பந்தம் நடக்குது, அபூ ஜந்தலை அனுப்பி விட்டுருங்களேன்னு சொல்லும் பொழுது முடியாது என்று அபூ ஜந்தலுடைய கன்னத்தில் ஓங்கி அறைந்து போடா அப்படின்னு இழுத்துட்டு போன இடம் இதுதான். அபூ ஜந்தல், என்னை எங்கு அனுப்புகின்றீர்கள், முஸ்லிம்கள் இடத்தில் அனுப்புகிறீர்கள் சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாளை அபூ ஜந்தல் சைடு வைத்துக் கொண்டு சொன்னார்கள், அபூ ஜந்தலே, உன்னுடைய உயிர் மதிப்பானது,
இவர்களுடைய உயிர் நாயகனுடைய உயிருக்கு ஈடானது என்று சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஏன் தெரியுமா அபூஜந்தல் பக்கத்துல நின்ன அந்த வாளை உருவி விலங்க உடைச்சிருக்க மாட்டாரா அப்படின்னு நான் நினைச்சேன்னு சொன்னாங்க. இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி அபூஜந்தல் அவர்களிடமே ஒப்படைத்து விட்டார்கள். ஒப்பந்தத்துக்கு கட்டுப்பட வேண்டும், கட்டுப்பட்டு விட்டார்கள். இதுதான் ஒப்பந்தத்தினுடைய யதார்த்தம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இதிலிருந்து பெறுகிற ஒரு பாடத்தை மட்டும் நாம் வாழ்நாள் முழுக்க எந்த நாட்டில் இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும், பாகிஸ்தானில் இருந்தாலும், லெபனானில் இருந்தாலும், பலஸ்தீனில் இருந்தாலும், அமெரிக்காவில் இருந்தாலும், உலகத்தில் எந்த நாட்டில் முஸ்லிம்களாக நாம் இருந்தாலும் இதிலிருந்து பெறுகிற ஒரு பாடத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் போட்டார்கள். அன்றைக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. ஆனால் அந்த ஒப்பந்தம் தான் மிகுந்த ஒரு வெற்றி. எண்ணி 2 வருஷத்துல ஹிஜ்ரி 8 மக்காவுடைய சாவி ஸல்லல்லாஹு கையில் வந்துச்சு. ஏன் தெரியுமா? இந்த ஒப்பந்தத்தை ஸல்லல்லாஹு மீறல. யார் மீறினா? குறைஷிகள் மீறிவிட்டார்கள். நீ மீறிவிட்டாய் அல்லவா, இனி ஒப்பந்தம் கிடையாது, நாங்கள் உள்ளே வருவோம் என்று துணிவோடு உள்ளே இறங்கினார்கள். அதுதான் ஃபத்ஹே மக்கா, மக்காவுடைய வெற்றி. ஹிஜ்ரி 8. அதை இந்த இடத்துல சொல்றேன். இன்னும் ஒண்ணு, பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள், நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் கூட்டு வந்தார்கள். பஸ்ல பேசிக்குவோமா? இன்ஷா அல்லாஹ்.